ஹாய். நாங்க ஜிஆர்டி போயிருந்தோம்ல. தக்ஷிக்கு சில்வர் பவுலு, அதுக்கப்புறமா வந்து காப்பு வாங்கலான்னு போயிருந்தோம். அது பக்கத்துலயே ஆவடி தான் நாங்க போயிருந்தோம். ஆவடி பக்கத்துலயே தான் வந்து இந்த ஃப்ரோசன் கேம் இருந்தது. அங்க தான் சரி போலான்னு சொல்லிட்டு சந்தியா சொல்லியிருந்தா. ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோலாம் பார்த்தாலாம், அங்க நல்லா இருந்தது அப்படி சொல்லியிருந்தா. அதனால சரி அங்க தான் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனா அங்க எல்லாமே நல்லா தான் இருந்தது. நெறைய டிஷ்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு தான் நம்ம வாங்க முடியும். அதனால தேவையானது வரைக்கும் வாங்கிட்டு சாப்பிட்டோம். அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த அக்ஷு வந்து எல்லாம் வெளிலலாம் வேடிக்கை பார்த்துன்னு இருந்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அடம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால வந்து தூக்கின்னு சுத்தின்னு இருந்தான். அவனுக்கு உட்காந்தே இருந்தா வந்து பிடிக்க மாட்டேன்து. கொஞ்சம் தூக்கின்னு நடந்துனே இருந்தா தான் வந்து அமைதியா இருப்பாரு. நாங்க ஒரே இடத்துல இருக்கிறதால அவனுக்கு அவ்வளோ பிடிக்கல. இங்க அங்கன்னு போயின்னு இருந்தா நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்தது வந்து ட்ரிபிள் சாக்லேட் பேன் கேக்கோ என்னமோ அதுதான். ஆனா செம்ம டேஸ்ட்டா இருந்தது இது. இது பார்க்கும்போது நான் வீடியோலயே பார்த்துருந்தேன். ஆனா வந்து எங்க இதெல்லாம் நார்மல் சாக்லேட் தானே அப்படிதான் இருந்தது. உள்ள கிரன்ச்சியா வெளில வந்து அவ்ளோ சாக்லேட் அப்படியே ஊத்தி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. எனது ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப வீடியோ பார்க்கும்போதே எனக்கு அது சாப்பிடணும் போலயே இருக்குது. நல்லாவே செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுல வந்து 3 டிப்பு. 3 விதமான சாக்லேட் லேயர் இருந்தது. எல்லாமே அவ்ளோ சாக்லேட் மேல ஊத்தி வச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது டேஸ்ட்டு. ஒண்ணு கூட குறை சொல்ற மாரியே இல்ல இந்த 3மே. சந்தியா தான் இதெல்லாம் வந்து பார்த்து சொல்லியிருந்தா. இதெல்லாம் வாங்கலாம், அதெல்லாம் வாங்கலான்ட்டு. அதுக்கப்புறமா வந்து விஷ்ணு மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல. அது வந்திருந்தது. அதுவும் நல்லா தான் இருந்தது. அவன் விஷ்ணு தான் தக்ஷி வச்சுன்னு அந்த சைடு, இந்த சைடுன்னு தூக்கின்னு சுத்தின்னு இருந்தாங்க. ஏன்னா பாப்பா வச்சுன்னு ஹோட்டல்லாம் வர்றது இப்ப தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைமு. அதனால கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் அவனும் வந்து சாப்பிடணுன்ட்டு அது கேட்டுன்னே இருந்தான். அதுக்கப்புறமா வந்து படுக்க வச்சுட்டோம். அவனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சுச்சு. குழந்தைய வச்சுன்னு வெளில போறதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான ஒர்க்கு தான். பார்த்துக்கிறதுக்கு யாராச்சும் இருந்தா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். இப்போ முக்காவாசி வந்து நாங்க வெளில போம்போது சந்தியா தான் ஃபுல்லாவே இப்போ பார்த்துக்கினா பாப்பாவ. அவ வந்ததால கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பாப்பாவ கொஞ்ச நேரம் வச்சுக்கிறதுக்கு மாத்தி மாத்தி 3 பேரும் வச்சுன்னு இருந்தோம். எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சு. பர்கர் தான் அடுத்தது வந்தது. இது வந்து டவர் பர்கராம். இது வந்து ரொம்ப வந்து உள்ள 3 லேயர் வச்சிருந்தாங்க. ஃபுல்லா கீழ விழுந்து விழுந்து போனதால கை அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இது பார்க்க எவ்ளோ சூப்பரா இருக்குல்ல. ஆன்லைன்ல பார்த்து தான் இதுக்காகவே நான் இந்த ஹோட்டல் வந்தேன். ஆனா வந்து மத்ததெல்லாம் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது, இது கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது. உள்ள வந்து ஃப்ரைடு சிக்கனு, மேல வந்து சீஸு. சீஸ் லவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனா எனக்கும் சீஸ்லாம் பிடிக்கும். பட் வந்து உள்ள இருக்க ஃப்ரைடு சிக்கன்ல வந்து அவ்வளவா ஃபீஸ் இருக்கா மாரியே தெர்ல. ஃபுல்லா வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் போட்டு வச்சிருந்தாங்க. அவ்வளோதான். சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.